அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரன் வக்ர பெயர்ச்சியின் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் உங்கள் ராசிக்கு ஏற்பட இருக்கிறது? சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புவதால் என்ன மாற்றமும் பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பும் எந்தெந்த விஷயங்களில் உங்கள் ராசிக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் திரும்பக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கிறது. அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். சுக்கிரன் வக்ரகதியில் சிம்ம ராசியில் திரும்புகிறாருங்க. வக்ரகதியில் சிம்ம ராசியில் திரும்புவது சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஆனால் அதே சமயம் துரதிருஷ்டவசமாக சில ராசிக்காரர்களுக்கு சில தடைகளையும் ஏமாற்றத்தையும் தாமதத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட இடங்களாக பார்க்கப்படுவது 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் வக்ரகதியில் திரும்பும் போது சில இடம் மாறுதலானது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும் போது 3, 4, 6, 8, 12, 10 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரப்போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகத்தை மட்டும் அள்ளி தரக்கூடியவராக இல்லைங்க. சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு போன்ற அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிர திசை நடைபெறும் போது ஒருவருடைய வாழ்வுல மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான முறையில் சஞ்சரிப்பாருங்க. ஆனால் அதே சமயம் சுக்கிரனின் அமைப்பு சாதகமாகவும் வலுவான அமைப்பிலும் கிடைக்கவில்லை என்றால் சில ஏமாற்றத்தையும் சின்ன சின்ன தடைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். அதுபோன்று சுக்கிரன் ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான யோகங்களை உருவாக்குவாருங்க. தனித்து சஞ்சரிப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான யோகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகங்கள் சுக்கிரன் செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிர மங்கள யோகமானது உருவாகும். மங்களகரமான பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துவாருங்க. அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது அளவற்ற அறிவாற்றல் கிடைக்குங்க. புதிய படைப்புகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் புதிதாக கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக பலன்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும். மேலும் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பை அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்தால் அளவற்ற செல்வம் அதிகரிக்கும். சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இப்படி சந்திரனின் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் திட்டக்கூடிய தீட்டங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி பெற்று லாபம் பல மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் சந்திரனின் அமைப்பை பொறுத்தும் சுக்கிரன் இணையும் போதும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. உடல்நல சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. எந்த ஒரு பணியையும் எடுத்தோம் கவுத்தோம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் சில தடைகள் இருக்கும். இருப்பினும் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றி பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வீற்றிருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் மாறுவதால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். பெரிய அளவிற்கு குழப்பம் எதுவும் இல்லை. குடும்ப ரீதியாக புதிய திட்டங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது தன ரீதியான ஒரு வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. பொருளாதார நெருக்கடிகள் குறையும். நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் குடும்பத்தில் ஒற்றுமையில் சற்று கூடுதல் கவனம் தேவை. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்க. மேலும் இந்த தருணத்தில் ஜென்மராசியை நோக்கி நகர்வதால் மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் வக்ரகதியில் திரும்ப இருப்பதால் வீண் விரய செலவுகள் சற்று கட்டுக்குள் அடங்காத வகையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் சிம்மராசிக்காரர்கள் கூடுதல் கவனம்
கவனத்துடன் ஈடுபடுங்க. இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை அல்லது சொத்துக்களாக மாற்றினால் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீண் விரைய மருத்துவ செலவுகள் குறையும். நீங்கள் திட்டமிட்டபடி சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அரசியல் துறையில் நல்ல பல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமழையில் நனையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனிடமிருந்து பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் நீங்கள் புதிதாக வேலைக்காக முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பில் வெற்றி கிடைக்குங்க. தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே உடல் ஆரோக்கியம் கூடுதல் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். அலைச்சலும் சிரமமும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரிய தடைகள் ஏற்படாது, அலைச்சல் சிரமம் இருக்கும். எனவே அவற்றை எண்ணி பயப்பட வேண்டாம். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அஷ்டம பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளை திருப்திகரமாக மேற்கொண்டு நல்ல பலன்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நீங்கள் நினைத்தபடியே மிக சிறப்பாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சுக்கிரனுடைய இந்த வக்ர பயிற்சி சஞ்சார காலகட்டம் அமைய போகுதுங்க. ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி பகவானும் விலகுகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புவதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை. 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்படுகிறதுங்க. எனவே கடன் வாங்காமல் சமாளிப்பதற்கான முயற்சியில் கும்பராசிக்காரர்கள் ஈடுபடுங்க. மற்ற அனைத்துமே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. கடன் மற்றும் விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் நல்ல பலன் கிடைக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடனை அடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல தடைகள் விலகுவதால் முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. இப்படி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரனின் வக்ர பயிற்சி காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் மாற்றங்களும் ஏற்படுகிறதுங்க. உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க. நிச்சயம் அபரிவிதமான பலனும் நன்மையும் கிடைக்கும். மேலும் நல்ல பலன் பெறுவதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே அபரிவிதமான நன்மை கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.